வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. கந்த சஷ்டி திருநாளில் முருகப்பெருமானின் திருவருளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானின் திருவருள் நமக்கெல்லாம் முழுமையாக சேர வேண்டும் என்று முருகப்பெருமானை பாடி போற்றுகின்றோம். முருகப்பெருமானை ஒரு அன்பார்ந்த அடியார் முருகப்பெருமானிடம் வேண்டுகின்றார். அதற்கான ஒரு பாடலை அடியேன் தந்திருக்கின்றேன். அதை தங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். காவடிகள் ஆடி வரும் கூட்டத்தில் நிறைய காவடிகள் வருகிறதா, அழகழகான காவடிகள், அன்பான அன்பர்கள், தன்னை மறந்து மெய் மறந்து ஆடி வரும் அன்பர்கள். காவடிகள் ஆடி வரும் கூட்டத்தில் முருகா வேலேந்தி ஆடிவா வேகத்தில். அந்த கூட்டத்தோட முருகன் வேலேந்தி வேகமாக வர வேண்டும், ஆடி வர வேண்டும். அன்பருடைய எண்ணம், நினைப்பு பார்த்தீர்களா? நான் காவடி எடுத்து வருகிறேன், காவடி எடுத்து அடியார்கள் கூட்டத்தோடு வருகிறேன். முருகா வேகமாக வேலேந்தி வா, எங்களோடு ஆடிவா. அரோகரா சொல்லிடும் கூட்டத்தில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு என்று ஒரு குரல் கேட்கிற பொழுது அரோகரா என்று 1000 குரல் கேட்கிறது. அரோகரா சொல்லிடும் கூட்டத்தில் முருகா ஆடிப்பாடி வந்திடு ஆட்டத்தில். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று விண்ணை முட்டுகின்ற அளவு முருக கோஷம் எழுகின்ற பொழுது வா, ஆடிவா, ஆடிவா, ஆடி பாடி வந்திடு ஆட்டத்தில் என்று பக்தன் வேண்டுகின்றான். சஷ்டி விரதம் ஏந்தி நிற்கும் கூட்டத்தில், ஐயா உன்னுடைய ஆலயத்திலே சஷ்டி விரதத்திற்கு அமர்ந்திருக்கிறோம், உன்னுடைய திருவடியின் கீழே அமர்ந்திருக்கிறோம். சஷ்டி விரதம் ஏந்தி நிற்கும் கூட்டத்தில் முருகா சக்தியாக வந்து நில்லு நாட்டத்தில். எங்களுடைய சக்தியாக நீ வந்து நில்லு நாட்டத்தில், நீ விரும்பி ஓடிவா. சஷ்டி விரதம் ஏந்தி நிற்கும் கூட்டத்தில் முருகா சக்தியாக வந்து நில்லு நாட்டத்தில். அறுபடை தேடி வரும் கூட்டத்தில் முருகா சீக்கிரம் வந்துவிடு ஓட்டத்தில். முருகா சீக்கிரம் வந்துவிடு ஓட்டத்தில். பால்குடம் தூக்கி வரும் கூட்டத்தில் பக்தன் வேண்டுகிறான் முருகனிடத்திலே. பால்குடம் ஏந்தி அணி அணியாக அலையலையாக பக்தர்கள் வருகிறார்களே. பார்க்குடம் தூக்கி வரும் கூட்டத்தில் முருகா பாலகனாய் வந்து நில்லு பக்கத்தில். முருகா பாலகனாய் வந்து நில்லு பக்கத்தில். அன்பனின் வேண்டுகோள், அன்பனின் விருப்பம் பார்த்தீர்களா? அன்பன் முருகன் மீது எந்த அளவிற்கு அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறான், அன்பனாக இருக்கிறான் என்பதற்கு இது அளவே இல்லாத நிலை. வைகாசி விசாக திருநாளில், வைகாசி விசாக திருநாளில் முருகா விரைவாய் வந்து நில்லு கூட்டத்தில். ஐயா வைகாசி விசாக திருநாள், வா சீக்கிரம் வா, வந்து நில்லு, கூட்டத்தோடு நில்லு, வேலேந்தி வாரையா, மயிலோடு வாரையா. தைப்பூசம் கூடிடும் கூட்டத்தில் முருகா தலைவனாய் வந்து நில்லு உயரத்தில். தலைவனாய் வந்து நில்லு உயரத்தில், தைப்பூசம் கூடிடும் கூட்டத்தில். அன்பனுடைய வேண்டுகோள், முருகனை எப்படியெல்லாம் பார்க்க விரும்புகிறான். பங்குனி உத்திர கூட்டத்தில் முருகா ஓடி வந்து ஏற்றிவிடு உச்சத்தில். கடைசியிலே கேட்கிறான், அன்பன் கடைசியிலே கேட்கிறான்,
படிப்படியாக கேட்டு வந்து இப்பொழுது கேட்கிறான். பங்குனி உத்திர கூட்டத்தில் முருகா ஓடி வந்து ஏற்றிவிடு உச்சத்தில், என்னை உச்சத்திலே ஏற்றிவிடு. தைப்பூச கூட்டத்தில் நீ வந்து தலைவனாய் உயரத்தில் இரு. பங்குனி உத்திர கூட்டத்தில் கைவிடுத்து என்னை உச்சத்திலே ஏற்றிவிடு. முருகன் உச்சத்திலே ஏற்றி வைப்பான். சஷ்டி திருநாளில், கந்த சஷ்டி திருநாளில் விரதம் ஏற்கின்றவர்களையெல்லாம் உச்சத்தில் ஏற்றி வைப்பான். மனமும் உடலும் ஒருங்கிணைகின்ற காலம், ஊன் உருகி உள்ளம் பெருகுகின்ற காலம், இரண்டும் உடலும் உள்ளமும் இணைந்து முருகா என்ற 3 எழுத்தினை தொடர்ந்து உச்சரிக்கின்ற காலம். முருகன் ஏற்றி விடுவான் உச்சத்தில். இன்னொரு பாடல் இருக்கிறது, அடியேன் வரைந்த பாடல். காவடிகள் தோள் மேலே ஏறு முன்னே, காவடி கூட்டம் வருகிறது, காவடி ஏந்தி அடியார் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. காவடிகள் தோள் மேலே ஏறு முன்னே, சக்தி வந்து ஏறிடும் தோள் மேலே, சக்தி வந்து ஏறிடும் தோள் மேலே. என் தோள் மீது காவடி ஏறும் முன்னே இந்த தோளிலே சக்தி வந்து ஏறிடும். ஏன் தெரியுமா? முருகன் 12 தோள் கொண்டிருக்கிறான். அவன் தருகின்ற சக்தி, காவடி தோளிலே ஏறியவுடன் அதை சுமக்கின்ற சக்தி, அதை சுமந்து ஆடுகின்ற சக்தி, என்னை மறக்கின்ற சக்தி அவன் தந்து விடுகிறான். முருகா சக்தி வந்து ஏறிடும் தோள் மேலே, சஷ்டி கவசம் பாடல் தன்னை கேட்டாலே, சகல சங்கடம் தீர்ந்திடும் கண் முன்னே. முருகன் கவச பாடல்களை கேட்டாலே அது நமக்கு வாழ்விலே பெரிய கவசமாக இருக்கும். அதனால்தான் அன்பன் பாடுகிறான், சகல சங்கடம் தீர்ந்திடும் கண் முன்னே, சகல சங்கடம் தீர்ந்திடும் கண் முன்னே. முருகா சங்கடம் தீர்ந்திடும் கண் முன்னே. சஷ்டி விரதம் அமர்கின்ற அக்கணமே, முருகன் பெயரை சொல்லி சஷ்டி விரதம் அமர்கின்ற அந்த தருணமே, அந்த நொடியே, சகல சங்கல்பம் சேர்ந்திடும் விரைவாக. நீ சங்கல்பம் சொல்லி அமர்கிறாயே அன்பனே, சஷ்டி விரதம் அமர்வதற்கு உன்னுடைய சங்கல்பத்தை தெரிவித்து அமர்கிறாயே, அமர்ந்த மறுகணமே உனது சங்கல்பம் உன் கைக்கு வந்து சேர்ந்திடும் விரைவாக. முருகனுடைய அருளின் சக்தி. முருகா சங்கல்பம் சேர்ந்திடும் விரைவாக. ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா, ஓடி வந்து எம் முன்னே நின்றிடுவாய், ஓடி வந்து எம் முன்னே நின்றிடுவாய், ஓடி வந்து எம் முன்னே நின்றிடுவாய். அன்பர்கள் பாடுகிறார்கள், அன்பர்கள் அருமையாக பாடுகிறார்கள். அன்பர்களுடைய பாடல், முருகா எனும் மந்திரம் சொன்னதுமே சக்தி வந்து பாயுது மூச்சினிலே, சக்தி வந்து பாயுது மூச்சினிலே. வேலுண்டு பயமில்லை என்றதுமே, வேல் இருக்கிறது பயமில்லை, வேலுண்டு பயமில்லை என்றதுமே, வந்த பயம் ஓடுது கண் முன்னே, வந்த பயம் ஓடுது கண் முன்னே. பார்த்தீங்களா? வேலும் மயிலும் துணை என்று நினைத்ததுமே வந்த பயம் என் கண் முன்னே ஓடுது, நான் பார்க்கிறேன். கந்த சஷ்டி திருநாளிலே முருகனது அருளின் சக்தியினை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முருகனது சக்தியினை, முருகனது அருளின் திறத்தினை நாம் எந்நாளும் பேசுவோம். கந்த சஷ்டி திருநாளில் அதற்கு முக்கியத்துவம் அளித்து பேசுவோம். முருகன் அருள் நமக்கு என்றைக்கும் கிட்டும். அறுவடை வீடாளும் ஆண்டவன் நம்மை என்றைக்கும் உச்சத்திலே ஏற்றிடுவான்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் முருகன் அருள் குறித்து, சஷ்டி விரதம் குறித்து தொடர்ந்து பேசுவோம், சிந்திப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.